ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகையுள்ள பெருவயல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த அற்புதமான ரணபலி முருகன் கோவில். இது தமிழ்நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல்லவ மன்னர்கள் காலத்தில் கிபி 7-8ஆம் நூற்றாண்டு இங்கு ஒரு பெரிய போர் நடந்தது. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே நடந்த இந்த போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டனர். போர்க்களம் முழுவதும் இரத்த ஆறு ஓடியது. இறந்த வீரர்களின் ஆன்மாக்கள் அமைதியின்றி அலைந்து மக்களை துன்புறுத்தின. அப்போது அந்த பகுதியில் வசித்த ஒரு சிவனடியார் அல்லது சில கதைகளில் முனிவர் ஒரு நாள் கனவில் முருகப்பெருமானை தரிசித்தார். முருகன் அவரிடம், இங்கு நடந்த போரில் இறந்த வீரர்களின் ஆன்மாக்கள் என்னை நோக்கி அழைக்கின்றன. நான் இங்கே வந்து அவர்களுக்கு ரணபலி, போரில் இறந்தவர்களுக்கான பலி கொடுத்து அமைதி அளிக்கிறேன். ஒரு சுயம்பு வடிவில் நான் இங்கே தோன்றுவேன் என்று கூறினார். மறுநாள் காலையில் அந்த இடத்தில் ஒரு பெரிய எறும்பு புற்று வலியன்மேடு தோன்றியது. அதன் மேல் ஒரு வேலும் சேவலும் தானாகத் தோன்றின. மக்கள் அதை தோண்டியபோது சுயம்பு முருகன் சிலை தானாக தோன்றிய முருகன் வடிவம் கிடைத்தது. இங்கு முருகப்பெருமான் போரில் இறந்த வீரர்களின் ஆன்மாக்களுக்கு ரணபலி, போர்ப்பலி கொடுத்து அவர்களை வீர சொர்க்கம் அடையச் செய்ததால் ரணபலி முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு முருகன் வேலுடன் நின்ற கோலத்தில் நிற்கும் திருக்கோலம் காட்சி தருகிறார். இது மிகவும் அரிதி. தென் மாவட்டங்களில் வலியன், போர்க்கல் எறும்பு புற்று மேல் தோன்றிய ஒரே முருகன் கோவில் இதுவே. குழந்தை வரம், திருமணத் தடை நீக்கம், எதிரிகள் தொல்லை நீங்க வீரம் பெற வேண்டுபவர்கள் ஐப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி இவை மிகப் பிரசித்தி. இன்றும் இந்த கோவிலில் நேர்ந்து கொண்டால் பக்தர்கள் கோழி உருண்டை, கோழியை உருத்துவது போல் உருத்திவிடும் பழக்கம் இருந்தது, இப்போது நின்றுவிட்டது. அல்லது வேல் குத்திக் கொள்ளுதல், அலகு குத்துதல் போன்றவை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். வீரனும் வேலும் ஒன்றே என்று சொல்வார்கள். அந்த வீர வடிவம்தான் பெருவயல் ரணபலி முருகன். Please subscribe and like.